வணக்கம் மக்களே, இது உங்கள் குட்டி மான்வாஸ். இன்றைக்கி நம்ம என்ன மான்வா பார்க்க போகிறோன்னா, மை லிட்டில் பிரதர் இஸ் அகாடமி ஹாட் ஷாட்ன்ற மான்வாவில் இன்றைக்கி சாப்டர் 3 நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இன்றைக்குள்ள சாப்டருக்குள்ளே நம்ம போகலாம். போன சாப்டரில் எதோட முடிச்சிருக்கோன்னா, அந்த பெல்லாக்ஸ் டெரோஸ்ன்னு சொல்லி ஒருத்தன் உள்ளே வந்திருப்பான்ல, அதோட முடிஞ்சு அதுலேருந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னு பார்த்தா, நம்ம ஹீரோ உள்ளே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் உள்ளே வர்றார். நம்ம இவர் பெல்லாக்னே சொல்லி கூப்பிடுவோம். பெல்லாக் உள்ளே வந்து பார்க்குறான். யாருன்னு பார்த்தா உள்ளே ஒருத்தன் எக்ஸசைஸ் பண்ணால், சரி நம்மளும் எக்ஸசைஸ் பண்ணுவோம்னு சொல்லி அவர் டக்குன்னு ட்ரைனிங் ட்ரெஸ் எல்லாம் இது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிப்பார். நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான். அப்படி கொஞ்ச நேரம் ட்ரைனிங் போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காம்ல, அதை அப்படியே பெல்லாக் காப்பி பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா வெயிட்டை போட்டு நம்ம ஹீரோ வெறுப்பேற்றுற மாதிரியே பண்ணுவான். ஹீரோ கொஞ்சம் சரி பொறுமையார் கோவப்படக்கூடாதுன்னு அப்படியே இருந்துட்டு இருப்பானா, ஹீரோ ஒரு மேலே கோவப்பட்டு அந்த தம்பிள்ஸை கீழே போட்டு, டேய் முட்டா போய் உனக்கு என்னடா பிரச்சனை, என்னடா என் கூட சண்டைக்கு வரணுமாடா, என்னடா சண்டை போடணுமாடான்னு சொல்லி ஹீரோ அவன்கிட்ட கேட்பானா. உடனே அவன் தலையை திருப்பிட்டு, என்னப்பா சொல்கிறேன், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நான் எங்கே உன்னை சண்டைக்கு கூப்பிட்டேன், நான் எக்ஸசைஸ் தானே பண்ணுறேன். நம்ம ஹீரோ உடனே சொல்லுவான், அப்புறம் என்ன இதுக்குடா என்னைய மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன வெறுப்பேற்றுறதுக்கு நான் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா வெயிட்டை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்க, இது எனக்கு காண்டேறுதுடான்னு சொல்லுவானா. என்னை மன்னிச்சிருப்பா, நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி விளையாட்டு சொல்லுவார். ஏன்னா உன்னோட மூமெண்ட்டும் உன்னோட போஸ்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதை நான் காப்பி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னுவான். என்னது காப்பி பண்ணிக்கிட்டு இருந்தியா, புரியலையேன்னுவானா. அதாவது நீ ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது உன்னோட போஸ்டர், உன் மூமெண்ட்ஸு, அப்புறம் மசில்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுப்பா, அதனால தான் நான் காப்பி பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவன் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பா கூட இந்த மாதிரி பர்ஃபெக்டாக மூமெண்ட் பண்ணதில்லப்பா. உன்னை பார்க்கும்போது எனக்கு காட் ஆஃப் ஒர்க் அவுட் மாதிரியே தெரியுற அப்படின்னு நம்ம பெல்லாக் சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்லுவான், இல்லை என்னோடய பேர் ரூட் டெனோட்ஸ், நான் ஒரு ஃப்ரெஷ்மேன், அதனால் அவ்வளோதான் வேணா. என்ன ஒரு சர்ப்ரைஸ்னு பெல்லாக் சொல்லுவார். என்னன்னு பார்த்தா, நானும் ஒரு ஃப்ரெஷ்மேன் தான்ப்பா, என்னோடய பேர் பெல்லாக்ஸ் டெரோஸு, நீ ரூடு தானே, சரி ஓகே, இனிமேல் நம்ம 2 பேரும் ஒர்க் அவுட் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவானா. நம்ம அப்படியே நம்ம ஹீரோ பார்ப்பான், என்ன கிரிஞ்சி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவானே. நம்ம ஆள் சொல்லுவார், இங்கே நீ கவலையப்படாத, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ என்னையவே சர்பாஸ் பண்ணி உன்னோட பாடியை நீ பியூட்டிஃபுல்லாக மாற்றுவ, இனிமேட் நீ ஒர்க் அவுட் மாஸ்டர் ரூல் உன் பேர், இனிமேல் நம்ம 2 பேரும் ஸ்டூடெண்ட் மாஸ்டர்னு வேணா. எனது ஸ்டூடெண்ட் மாஸ்டரா, முடியாது கிளம்புடா காத்தோட்டம்னு சொல்லி ஹீரோ கத்தி விடுவானா. அடுத்து அப்படியே சீன் கட் ஆகி இன்னொரு இடத்துக்கு காமிக்கிறாங்க. நிறைய வெப்பன்ஸு அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா, இதுதான் ஆர்டிஎம் 3rd அவுட்டோர் ட்ரைனிங் கிரவுண்டான். அப்படியே அங்கே வச்சுக்கும் போது என்னென்னு பார்த்தா, அங்கே நம்ம ஹீரோ கிளாஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி 2-3 கிளாஸை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வெப்பன் சூஸ் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த வெப்பன் சூஸ் பண்ணுவாங்களா. அப்போ நம்ம வாத்தியார் சொல்லுவார், இவர் தான் நம்ம கிளாஸ் வாத்தியார், இவர் சொல்லுவார், இங்கே பாருங்கள் தம்பிங்களா, பாரு எல்லோரும் கேட்டுக்கோங்க, இங்கே இருக்கிற வெப்பன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், இங்கே நிறைய வேரியஸான வெப்பன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த வெப்பன்ஸ் கரெக்டாக வருதோ, உங்களால் எந்த வெப்பன்ஸ் நல்லா யூஸ் பண்ண முடியுமோ அந்த வெப்பன்ஸ் எடுத்து நீங்கள் அதில் ட்ரைனிங் எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய் ஒரு வெப்பனை எடுத்து நல்லா ஸ்வாடு டேகர்ஸ்லாம் எடுத்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அப்படியே போய் அங்கே போய் ஒரு ஸ்வாட் எடுப்பான். வா, இந்த ஸ்வாட் நல்லா இருக்கு, இதெல்லாம் அகாடமியில் கொடுக்குறதா, செமையாக இருக்குது, இந்த அகாடமி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோ பாராட்டிக்கிட்டே, சரி இதை எடுத்து நம்ம லைட்டாக ட்ரைனிங் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் எடுப்பானா. அப்போ நம்ம ஹேனித்தக்காவை காட்டுறாங்க. சார் நான் ஒரு விசார்ட் சார், நானுமா வெப்பன் சூஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணணும் வேணா, நம்ம வாத்தியார் சொல்லுவார். ஆமாம்மா, ரியல் பேட்டில் எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது, எதுக்கும் சேஃப்டிக்கு நீ ஒரு வெப்பனை வச்சு ஒன்றை ப்ரொடெக்ட் பண்ணுறது அளவுக்காவது நீ கற்றுக்கணும், ஏன்னா நீ ஒரு விசார்ட், உனக்கான மானா காலி ஆயிடுச்சுன்னா அடுத்து நீ தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அப்போ உன்னால் எதுவும் செய்ய முடியாது இல்லைன்னு சொல்லுவாரா. உடனே ஹேனித்தக்காவும் சரிங்க சார்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் என்ன வெப்பனை சூஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், இந்த டேகர் உனக்கு சூட் ஆகும்ப்பா, இது நல்லா பெட்டராக இருக்கும்னு சொல்லுவானா. எனக்கு உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம், நீ வேணால் அதை யூஸ் பண்ணி பாரு, அந்த டேகர் வந்து ஈஸியாக இருக்கும், உன்னால் கேரி பண்ணிட்டு எங்கே வேணால் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம், அதே மாதிரி மறைச்சியும் வச்சுக்கலாம், அதை உனக்கு நல்லா யூஸ் ஆகும்னு சொல்லுவானா. உடனே நம்ம ஹேனித்தக்காவை பற்றி நம்ம ஹீரோ நினச்சி பார்ப்பான். ஏன்னா ஃப்யூச்சரில் இவங்க இந்த டேகரில் தான் செம்ம பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்களாம், டேகரில் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லையா, அந்தளவுக்கு டேகர் யூஸ் பண்ணுவாங்களாம். உடனே நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவான். அப்படின்னு சொன்னோன்னே அந்த அக்காவும் சரி இது நல்லா இருக்குது, நான் இதையும் சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதை எடுத்துப்பாங்க. அடுத்து உடனே நம்ம ஹேனித்துக்கா கேட்பாங்க, என்ன நீ அந்த ஸ்வாடை நீ என்ன சூஸ் பண்ணிட்டியப்பான்னு கேட்பாங்களா. நம்ம ஹீரோ சொல்லுவான், இல்லை இது சும்மா தான் நான் எடுத்திருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு ஸ்லாஷ், ஒரு சைடாக்கில் ஒரு ஸ்லாஷ் பண்ணுவான் பாருங்கள், அது செமையாக இருக்கும். அதை பார்த்துட்டு ஹேனித்துக்கா, பரவாயில்ல சூப்பராக இருக்குப்பா,
ஆனால் என்ன நீ ஸ்விங் பண்ணுற ரொம்ப ஈஸியாக ஸ்விங் பண்ணுற, ஆனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த வெப்பனை யூஸ் பண்ணுறதுக்குன்னுவாங்களா. நம்ம வாத்தியார் பார்ப்பார், ஆஹா இது என்னடா கோ இன்சிடெண்ட்டா, இல்லை இது ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை, அந்த ஸ்விங் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப எலிகண்ட்டாக இருந்துச்சேன்னு சொன்னோன்னா, உடனே நம்ம ஹீரோ பார்ப்பான், நான் எனக்கு எல்லா வெப்பன்லேயும் கொஞ்சம் ஈக்குவலான டேலண்ட் இருக்குது, அதனால் எல்லா வெப்பனையும் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு ப்ரைமரி வெப்பன்ஸை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன்னா, என்னது ஏன்னா இது ஒன்றும் பத்தாதப்பான்னு கேட்பாங்களா. உடனே நம்ம ஹீரோ சாரை பார்த்துட்டு சார்கிட்ட போய் கேட்பான், சார் இது எப்படி நாங்கள் வெறும் ஒரே ஒரு வெப்பன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை நாங்கள் இன்னும் கொஞ்சம் வெப்பன்ஸ் எடுத்துக்கலாமா, இல்லை அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு சொல்லுவான்னு கேட்பேன்னா, உடனே நம்ம வாத்தியார் சொல்லுவார், இல்லைப்பா அந்த மாதிரி எந்த ரூல்ஸும் இல்லை, நீ முதல்ல ஒரு வெப்பன் எடுத்து அது எஃபிஷியன்ஸாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நீ அந்த வெப்பனை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லார். இல்லைனா நீ எதுவும் சப் வெப்பன்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கியான்னு கேட்பாரா. இல்லை சார் நான் வேறு எல்லாமே ப்ரைமரி வெப்பன்ஸாக யூஸ் பண்ண இருக்கேன், அதாவது ப்ரைமரி வெப்பன்ஸ்னால் மெயினாக அதை வச்சு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதாவதுனா சைடாக்கில் இந்த வெப்பன் இல்லைன்னா அப்படி ஒரு சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணாமல் நான் மெயின் வெப்பன்ஸாக யூஸ் பண்ண போகிறேன் சார்னு சொல்லுவானா. உடனே அவர் யோசிச்சு பார்ப்பார், இல்லை இது அரகன்ஸா இல்லைனா கான்ஃபிடென்ட்டா, சரி பார்ப்போம், சரி தம்பி உன்னோட டெசிஷன் நீ வேணால் சூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னோன்னே ஹீரோ போய் பரவாயில்ல இந்த ஸ்வாட் எடுத்துப்போன்னு சொல்லி ஒரு ஸ்வாட் எடுத்து ஒரு ஸ்விங் பண்ணுவார். பார்த்தா ஒரு லாங் ஸ்வாடு, அடுத்து பார்த்தா ஸ்பியர் எடுத்து 2 ஸ்விங்கு, அடுத்து என்னென்னா இன்னொரு ஸ்வாட் எடுத்து இன்னொரு ஸ்விங்கு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற வெப்பன்லாம் வச்சு ட்ரெயின் பண்ணுவாரா. அந்த வாத்தியார் பார்த்து, டேய் இது என்னடா ஜீனியஸாடா, இல்லை அதுக்குன்னு அந்த வார்த்தையில் கூட நடக்க முடியாது, இவன் அதுக்கும் மேலே இருக்கிறான்னு சொல்லுவார். பார்க்குறாரு அவனோட எல்லாமே அந்த சைட் ஃபார்ம் எல்லாமே செம எலிகண்ட்டாக, அது ரொம்ப ஷார்ப்னஸ்ஸாக செமையாக எனக்கு அந்த ஸ்வாட் பிளேவே அவருக்கு அப்படி சொல்ல எப்படி ஒரு சூப்பராக அவன் பண்ணான் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. உடனே அவன் ஹீரோக்கிட்ட வந்து கேட்பாரு, மிஸ்டர் ரூ நீங்கள் எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு அப்படின்னு கேட்பாரா. உடனே நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் மெர்சனரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்னோடய ஃபேமிலி ட்ராகன் எங்கள் ஃபேமிலியை கொன்றுச்சு, அதுக்கப்புறம் நான் மெர்சனரியில் சேர்ந்து அங்கே தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன்னா. உடனே சார் என்னை மன்னிச்சிடுங்க, நான் அப்படி ஒரு சென்சிட்டிவான கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வாத்தியார் சொன்னோன்னே, இல்லை சார் பரவாயில்ல அதெல்லாம் பாஸ்ட்டு தான், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வருவான். உடனே நம்ம ஹேனிதுக்காக வந்து பரவாயில்லப்பா சூப்பராக பண்ணணுன்னே நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்பானா. அதுக்கு பேர் ஹேனிதுக்கா சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான்டா அரகன்ட்டுன்னு சொல்லுவாங்களா. சரி நீ ப்ரொஃபஸர்கிட்ட அப்படி சொன்னி அதெல்லாம் உண்மையானு சொல்லி ஹேனிதுக்கா கேட்கும்போது எதுன்னு சொல்லி கேட்பானா ஹீரோ, அதான் ஃபேமிலி இறந்தது பாஸ்டில் அப்படி நடந்துச்சுன்னு. ஆமாம்மா அங்கே 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் ஹேனிதுக்கா, சாரிப்பா நான் இப்படி ஒரு கேள்வி உன்கிட்ட கேட்டிருக்க கூடாதுன்னு சொல்லி சாரின்னு சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ கேட்பான், ஏய் நீ இப்போ எதுக்கு சாரி கேட்குற, ஏய் நீ சாரி கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசில் இருப்பான், இவன் சாரி கேட்குற ஆளே கிடையாது, இவ எப்படா சாரி கேட்குறான்னொன்னே நம்ம ஹீரோ ஓகேன்னுவானா. அப்படியே ஃபேஸு கொஞ்சம் கொஞ்சமாக டேன் ஆகும், அப்படியே மாற்றங்கள் தெரிஞ்சு என்னடா லுக்கு கண்ணன் ஒட்டி காக்காக்கு போட்டுருவாங்களா. அப்பயே நினச்சேன் இவன் சாரிலாம் கேட்க மாட்டா, இவ ஒரு முட்டா கழுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவான். உடனே அங்கே பாருப்பா கிளாஸ் பி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே அங்கே பார்த்தா 2 பேர் சண்டையை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா இவங்க தான் பி கிளாஸோட வாத்தியார். டேய் வெப்பனை சூஸ் பண்ணுறான் முட்டா பையலை, நீ வெப்பனை சூஸ் பண்ணுறது ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுற கிளாஸ்டான்னு சொல்லுவாங்களா. உடனே அங்கே யார் பிரச்சனை பண்ணுறது நம்ம வெள்ளைக்கண்ணே அவர் சொல்லுவார், நான் வெப்பனை யூஸ் பண்ண மாட்டேன், நான் ஸ்டெரோஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன், எங்களோட வெப்பன் எங்கள் பாடி தான், நான்லாம் வெப்பனையே யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவன் சண்டையை போட அவங்க கெட்ட வாரத்தில் திட்டிட்டு, டே பெல்லாக் என்னை காண்டாய்த்தாத, சரி நீ ஒரு ஃபிஸ்ட் ஃபைட்டர் தானே, நீ உன் பாடி தானே யூஸ் பண்ணுவேன், அட்லீஸ்ட் இது கான்லெட்டையாவது போடுறா, அதையாவது போட்டு யூஸ் பண்ணுறான்னுவாங்களா. அடுத்து தம்பி நீ ஃபிசிக்கல் காம்பவுண்ட்ஸில் ஸ்டெரோஸ் ஃபேமிலி நல்லா பவர்ஃபுல்லானவங்க, இது வெப்பன்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க தான், ஆனாலும் அந்த கான்லெட்டையாவது யூஸ் பண்ணுறான்னு சொல்லி தலையில் கை வச்சுட்டு கேட்பாங்க. உடனே நம்ம ஆள் அப்படி நெஞ்ச நிமித்தி நின்றுட்டு, யாருக்கிட்ட வெப்பனை சூஸ் பண்ண சொல்கிறீங்க, ஸ்டெரோஸ் ஃபேமிலி என்றைக்கும் வெப்பனை யூஸ் பண்ணவே நாங்கள் மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ வாத்தியார் காண்டாயிட்டு, அடே முட்டா பையில ஒழுங்கு மரியாதை நீ வெப்பனை சூஸ் பண்ணல கிளாஸை விட்டு வெளியே போடான்னு அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருப்பாங்களா. அப்போ ஹேண்ட் கேட்பான், யாருப்பா அந்த கிரேசியான ஆள் உனக்கு தெரியுமான்னு கேட்பாங்களா. நம்ம ஹீரோ சொல்லுவான், அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னுவான். உடனே நம்ம வாத்தியார் அவனை பிடிச்சி, சீனியர் அமைதியாக இருங்க, இப்படிலாம் கத்தக்கூடாது, கிளாஸில் வந்து கத்தக்கூடாது, ஸ்டூடெண்ட் இப்படி திட்டக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சி வச்சுட்டு இருப்பாரு. உடனே நம்ம பெல்லர்கன் டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. உடனே ஹேண்ட் கேட்பான், ஏய் அவன் என்னப்பா இந்த பக்கம் பார்க்குறான்னு. நம்ம ஹீரோ சொல்லுவான், வா இங்கேருந்து கிளம்பி ஓடிடுவான் அப்படின்னு சொல்லுவானா.
உடனே அது வெள்ளாக்கண்ணை கையை காமிச்சிட்டு ஏய் அடிச்சுட்டு காமிச்சிட்டு வருவாரா. உடனே நம்ம ஹேனது கேட்பா, எப்போ அவன் இங்கே வரான், அவன் என்ன உன் ஃப்ரெண்டான்னு கேட்பாங்களா. இல்லை அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னுவாங்களா. நம்ம வார்த்தையில் கேட்பாங்க, அடே முட்டா பையில எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே ஒரு ப்ரொஃபஷன் நான் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க அங்கே போய்கிட்டு இருப்ப, ஒழுங்கு மரியாதை நில்லுடா நினச்சிட்டு கத்துவாங்க. உடனே சொன்னான் நம்ம பெல்லாக் சொல்லுவார், இல்லை இவன் என் ஃப்ரெண்டு கிடையாதே, இவன் அதுக்கும் மேலே இன்னும் டீப்பாக ரொம்ப மோர் இன்டென்ஸான நாங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்ல வருவானா. நம்ம ஹீரோ சொல்லிடுவான், இல்லைங்க நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தாங்க அப்படின்னு சொல்லிடுவான். உடனே நம்ம வாத்தியார் சொல்லுவார், மிஸ்டர் பெலாக் நீங்கள் வெப்பனை சூஸ் பண்ண மாட்டீங்கன்னு புரியுது, ஏன் அது உங்கள் ஃபேமிலியோட பிரின்சிபல் எதுவும் மீறுதா, இல்லைன்னா உங்கள் பிரின்சிபலுக்கு அது அகென்ஸ்டாக இருக்கா, ஏன் நீங்கள் வெப்பன் சூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, இது ஒரு மிடில் ஆஃப் த ட்ரைனிங், நீங்கள் இங்கே ஏதாவது கரண்ட் ஒரு வெப்பன் நீங்கள் சூஸ் பண்ணணும், அதை வச்சு தான் நீங்கள் ட்ரைனிங் பண்ணணுன்னுவாங்களா. நம்ம ஹீரோ நினைப்பான், ஹீரோ பெருமூச்சு விட்டுட்டு இதே தான் என்னோடய பாஸ்ட் லைஃப்லேயும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு என்ன அப்படின்னு சொல்லி நோப்பான், என்ன பாஸ்ட் சேஞ்ச் ஆயிடுச்சா, இப்படி இதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லுவானா. உடனே அதோட நமக்கு சாப்டர் 3 முடியுது. சரி காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, போயிட்டு வரேன், பாய்.